நம்ம மல்லிக்கெல்லாம் இத்தனை நாள் ஒரு விஷயம் புரியாமையே இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம வேற யாரோ தான் கடத்திருக்காங்க வெண்பாவ அப்படிங்கிற மாதிரி தினம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம், அதுவும் இல்லாம வெண்பாவை கிட்னாப் பண்ணது இந்த தீபிகா மேடம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தெரிய வந்துருச்சு. இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம தீபிகா மேடம் அப்படியே சரியான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இத்தனை நாள் மல்லி மேல கோவமா இருந்துட்டு இருந்தவங்க இப்ப எதுக்காக மாறினாங்க. அடுத்ததா இந்த தீபிகா மேடம் இருந்துட்டு இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையிலேயே மல்லி இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த தீபிகாவையும் அதே மாதிரி தீபன் ரெண்டு பேரையுமே உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லையா? வெண்பா இப்ப உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பிக்ஸ் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே தீபிகா தான். தீபிகா மட்டும் அன்னைக்கு கடத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மல்லி இப்போ தீபிகா மேடம் மேல பயங்கரமான கோவப்பட போறாங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் கோவில்ல போயிட்டு நம்ம நாகு எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. ஒரு பக்கம் அந்த தினேஷை பத்தியும் நாகு சொன்னாங்க இந்த மாதிரி மறுபடியும் அவன் போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். அடுத்தடுத்து அதாவது மயிலால ஒண்ணுமே பண்ண முடியல, மயிலும் அவன் சொல்றத கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி அந்த தினேஷை நான் ஒரு வழி பண்றேன் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லியும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பா கிட்ட இருந்து போன் கால் வந்த உடனே உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லி ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சாப்பாட்டை விஜய் சாப்பிட்டாரு அப்படின்றது இன்னும் பல விஷயங்கள்ல. அதே மாதிரி விஜய்க்கு இப்போ பயங்கரமான ஒரு கோபம் இருந்துச்சு. அதாவது மல்லி செஞ்ச சாப்பாட்டை நீ செஞ்ச சாப்பாடுன்னு சொல்லி போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான ஒரு கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி திருத்துன்னு முடிக்கிறா. ஏன்னா மாட்டிக்கிட்டா இல்லையா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு நேரா கோவில்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வெண்பாவை பாக்குறதுக்காக தீபனும் அதே மாதிரி ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே வெண்பா இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போக முடியல. ஏன்னா அங்க இப்போ ரவுடிங் எல்லாம் கடத்தி வச்சிருந்தாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ஸ்கூல் போல. வெண்பா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல, நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம விஜய் இருந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு போக வேண்டாம், இப்போதைக்கு வேணாம், ஏன்னா உனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னால என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம இருக்க முடியாது, நான் இப்பவே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐஷு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஐஷுவும் நான் தான் வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா இப்போ உள்ள வெண்பா ரொம்ப ஹாப்பியா ஐஷு கூட விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெண்பாவையும் ஐஷுவையும் ஒண்ணு சேர விடாம தீபிகா மேடம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு கோவத்துலதான், அதாவது ஏற்கனவே அந்த மல்லி மேல இருந்த கோவத்துலதான் வெண்பாவை கிட்னாப் பண்றதுக்கு பார்த்தது, வெண்பா அந்த போட்டியில ஜெயிக்க கூடாதுன்னு பார்த்தது, இது எல்லாத்துக்குமே காரணம். ஆனா இதுக்கப்புறம் மறுபடியும் வெண்பாவும் ஐஷுவும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய உண்மை. ஏன்னா இப்போ நம்ம மல்லிக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வருது, தீபிகா மேடம் தான் அன்னைக்கு கடத்தி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதாவது இப்போ தீபன் இருந்துட்டு வெளியே போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபிகாவும் தன்னோட தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து இதுக்கு மேலேயும் இந்த ஒரு விஷயத்த சும்மா விடக்கூடாது. அதாவது இந்த ஒரு விஷயத்துல வெண்பா கிட்டையும் அதே மாதிரி விஜய் மல்லி, அதாவது ஏற்கனவே வெண்பாவுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, வெண்பா உண்மையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ தீபன் போன் பண்ணி சொல்றாங்க. அப்பதான் தீபிகா யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி என்னாலதான் இந்த பிரச்சனை, நான் தானே வெண்பாவை முதல்ல கடத்தினேன், அன்னைக்கு மட்டும் நான் வெண்பாவை கடத்தாம இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, வெண்பாவும் நல்லபடியா இருந்திருப்பான். எங்களோட கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போய் தானே கடைசியில அந்த குழந்தைங்க கடத்துற அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டா, எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம தீபனும் அதுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுவும் இல்லாம அன்னைக்கு நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ செஞ்ச தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணது என்ன சும்மான ஒரு சாதாரண ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த விஷயத்த பத்தி சொன்னா அவ்வளவுதான், விஜயும் மல்லியும் ருத்ர தாண்டம் ஆடிடுவாங்க,
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து தீபன் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கும்போது உண்மையிலேயே மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா தீபிகா மேடம் தான் வந்து இப்போ வெண்பாவை கடத்தினது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நம்ம மல்லி வந்து இருந்துட்டு இருக்க போறாங்க. அதாவது தீபிகா மேடம் வந்து இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா முன்னாடி நடந்த பிரச்சனைகள்ல இந்த பிரச்சனைய வந்து மறக்கிற அளவுக்கு வந்து நம்ம மல்லி வந்து சாதாரணமா இல்ல. அதுவும் இல்லாம இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலயும் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா வந்து போயிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த இது இருக்காங்க இல்லையா, அதாவது ஆஹ் நம்ம தீபனை வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. தீபன் வந்து அப்படியே திருத்துன்னு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லி கிட்ட வந்து மல்லி கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்ல தீபன், நீங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. தீபிகாவை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம முதல்ல அதாவது வெண்பாவை கடத்தினது வந்து தீபிகா தானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. கடைசியில தீபன் வந்துட்டு ஆமா வெண்பாவை கடத்தினது வந்து தீபிகா தான், ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது ஆனா அது மல்லி புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. இப்போ விஜய் வந்து மல்லி கிட்ட எப்படி கோவமா நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் வந்து மல்லி இருந்துட்டு இப்போ தீபிகா மேல கோவத்துல பேசுறாங்க. இன்னொரு பக்கம் தீபன் கிட்ட நீங்க வந்து உங்க பொண்டாட்டிய காப்பாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கடைசியில வெண்பாவையும் ஐஷியும் வந்து பிரிக்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.